பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். பவுல் எபேசு பட்டணத்திற்கு எப்படி வந்தார் என்னும் வரலாறு சுவாரஸ்யமானதாகும். இதை பற்றி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். எபேசு ஒரு பெரிய பட்டணம். பெரும்பாலான கிரேக்க ரோம கடவுள்களை வழிபட்டு வணங்கும் ஒரு மையமான இடமாகும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக பவுல் மிகவும் சிறப்பான ஊழியத்தை இந்த பட்டணத்துல செஞ்சாரு. அதிகமான மக்கள் இயேசுவை பின்பற்றுபவர்களாக மாறினாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு ரோமர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட சமயத்துல பவுல் இந்த கடிதத்தை எழுதுறாரு. இந்த நிருபத்தில் இருக்கும் சிந்தனையோட்டமானது இந்த நிருபத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கின்றன. முதல் பாதியில் பவுல் சுவிசேஷத்தின் வரலாற்றை ஆராய்கிறார். எவ்வாறு வரலாறு முழுவதும் இயேசுவில் முழுமை பெறுகின்றன என்றும் எப்படி பல இனத்து மக்கள் அடங்கிய தன்னை பின்பற்றும் ஒரு சமுதாயத்தை அவர் உருவாக்குகிறார் என்றும் காட்டுகிறார். முதல் பாதியோடு 2ஆம் பாதியானது ஆகவே என்ற சொல்லால் இணைக்கப்படுகிறது. இங்கே பவுல் சுவிசேஷத்தின் வரலாறானது எப்படி நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிறார். அதாவது தனிப்பட்ட முறையில் நாம் வசிக்கும் இடங்களில், சமுதாயத்தில், நமது குடும்பங்களில் என்பதை விளக்குறாரு. ஆகவே நாம் இவற்றில் இருந்தெல்லாம் பவுல் என்ன சொல்கிறார் என்பதை கவனிக்க உள்ளே செல்வோம். முதல் அதிகாரம் அழகான யூத முறைப்படியான ஒரு கவிதையுடன் துவங்குகிறது. பவுல் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவில் செய்த ஆச்சரியமான காரியங்களுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறார். நித்தியமான கடந்த காலத்திலிருந்து பிதாவானவர் உடன்படிக்கையின் மக்களை தேர்ந்தெடுக்கவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் நோக்கம் கொண்டிருக்கிறார். இங்க ஆதியாகமம் 12 1-3 வசனங்களில் ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி எழுதியிருப்பவை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போது இயேசுவின் மூலமாக யார் வேண்டுமானாலும் அவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ளப்பட முடியும். இயேசுவின் மரணம் நமது மோசமான பாவங்களையும் மோசமான தோல்விகளையும் மூடுகிறது. இயேசுவில் நாம் தேவனது கிருபையை கண்டடைகிறோம். உண்மையிலேயே அந்த கிருபையானது ஒரு முற்றிலும் புதிய வழியை திறந்து நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் புதிய விதத்தில் புரிந்து கொள்ள உதவுகிறது என்று பவுல் சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்கிறார்: பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவின் கீழ்கூட்டி இணைக்கப்பட வேண்டும் என்பதுவே தேவனது நோக்கமாக இருந்தது. கிறிஸ்து என்பது மேசியா என்று அர்த்தம். புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களை கொண்ட ஒரு பெரும் குடும்பத்தை கொண்டிருப்பதே தேவனது திட்டமாக எப்பொழுதும் இருந்திருக்கிறது. நாம் முதலாவதாக இந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்ட போது தேவ நோக்கமானது நமக்கு தெளிவாக்கப்பட்டது என்று பவுல் சொல்கிறார். இங்க அவர் இனத்தின்படி யூதர்களான ஆபிரகாமின் குடும்பத்தாரை குறிப்பிடுகிறாரு. ஆனா அதுக்கப்புறம் பவுல் நீங்கள், அதாவது யூதரல்லாதவர்களாகிய புறஜாதிகள் அனைவரும் இயேசுவை பற்றியும் அவர் மூலமாக வரும் இரட்சிப்பை பற்றி கேள்விப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் செயலால் அந்த குடும்பத்திற்குள் இணைக்கப்பட்டனர் என்பதை விளக்குறாரு. அதனால இங்க தேவ ஆவியானவர் எப்படி யூதர்களையும் யூதரல்லாதவர்களையும் ஒரே குடும்பமாக இயேசுவில் ஒன்றாக இணைத்தார் என்று பவுல் அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகிறாரு. நீண்ட காலத்திற்கு முன் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததைப் போலவே இது நடந்தது. இந்த கவிதையானது எப்படி பிதாவாகிய தேவனை பற்றி பவுல் சொல்வதிலிருந்து துவங்கியது என்றும் பின்பு அவரது குமாரனாகிய இயேசுவை பற்றியும் இறுதியில் ஆவியானவர் பற்றியும் சொல்கிறது என்பதை கவனியுங்கள். பவுல் சொல்வது போல சுவிசேஷத்தின் வரலாற்றில் இவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றனர். இது மிகவும் அற்புதமானது ஆகும். இந்த கவிதைக்கு பின் பவுல் ஒரு ஜெபத்தை செய்கிறார். இயேசுவை பின்பற்றுபவர்கள் அவரை பற்றி அறிவது மட்டுமல்லாமல் சுவிசேஷத்தின் வல்லமையை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் பவுல். இயேசுவை உயிரோடு எழுப்பி முழு உலகத்திற்கும் மேலாக உயர்த்திய அதே வல்லமையால் அவர்கள் பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பவுல் 1ஆம் அதிகாரத்தில் கவிதைகளில் கொடுக்கப்பட்ட சில முக்கியமான கருத்துக்களை இப்போது 2ஆம் அதிகாரத்தில் விவரித்து சொல்கிறார். குறிப்பாக தேவனின் கிருபை மற்றும் இந்த புதிய பல இனத்தார் அடங்கிய இயேசுவின் குடும்பம் போன்ற கருத்துக்களாகும். இந்த யூதரல்லாத கிறிஸ்தவர்கள் எவ்வாறு இயேசுவை பற்றி அறிந்தனர் என்ற வரலாற்றை மீண்டும் சொல்லி துவங்குகிறார். இயேசுவை பற்றி கேள்விப்படுவதற்கு முன்பாக அவர்கள் உடல் அளவில் உயிருடன் இருந்தனர். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் மரித்து போயிருந்தனர். அவர்கள் நோக்கமில்லாத சுயநலம் மற்றும் பாவம் நிறைந்த வாழ்வில் சிக்கிக் கொண்டிருந்தனர். அத்தோடு தீமையான இருண்ட பொல்லாத சக்திகளால் ஏமாற்றப்பட்டு இருந்தனர். ஆனா அற்புத விதமாக தேவன் தமது மாபெரும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை இரட்சித்தார். அவர்களது பாவங்களையெல்லாம் அவர் மன்னித்தார். அவர்களது வாழ்க்கைகளை இயேசுவின் உயிர்த்தெழுந்த வாழ்வோடு இணைத்து அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து இருக்கிறார். அதனால இப்போ இயேசுவின் மூலமாக புதிய மனிதர்களாக படைக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு அனைத்து புதிய அழைப்பையும் பொறுப்புகளையும் அவர்கள் முன்பாக தேவன் வைத்திருக்கும் பணிகளையும் கண்டுபிடிக்கும் மகிழ்ச்சி அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தேவ கிருபை கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் இந்த புதிய குடும்பத்திற்குள் வரவேற்கப்பட்டு இருக்கின்றார்கள். இயேசுவை பற்றி கேள்விப்படுவதற்கு முன்பாக இந்த யூதரில்லாத மக்கள் தேவனிடமிருந்து மாத்திரம் பிரிக்கப்பட்டவர்களாக இல்லை. அவர்கள் இந்த உடன்படிக்கையின் மக்களிடமிருந்தும் ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டிருந்தனர். இதற்கு ஒரு நடைமுறை காரணம் இருந்தது. சீனாய் மலை உடன்படிக்கையின் கட்டளைகள்
இந்த குடும்பத்தை சுற்றி இருக்கும் ஒரு எல்லையாக உருவாக்கப்பட்டது. அவைகள் பெரும்பாலான யூதரல்லாத மக்களை விலக்கி வைத்திருந்த ஒரு தடையாகவே இருந்துச்சு. ஆனால் இயேசுவில் இந்த தோராவின் கட்டளைகள் யாவும் நிறைவேற்றப்பட்டன. அந்த தடையும் நீக்கப்பட்டது. இந்த இரு இனத்தாரும் ஒரு புதிய ஒற்றுமைப்படுத்தப்பட்ட மனுக்குலமாக சமாதானமாக ஒன்றாக வாழும் வகையில் மாறினார்கள் என்று பவுல் கூறுகிறார். 3ஆம் அதிகாரத்துல பவுல் இந்த சுவிசேஷத்தை யூதரல்லாத மக்களுக்கு பரவ செய்யும் தனித்தன்மையான பணி தனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நினைச்சு அதிசயப்படுறாரு. அவர் சிறையில் இருந்தாலும் கூட அவர் இந்த உடன்படிக்கையின் குடும்பமானது மிகவும் பெரிதாக விரிவடைவதை காண தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். இன்னும் ஒரு ஜெபத்துடன் பவுல் இந்த முதல் பாதி நிருபத்தை முடிவு செய்கிறார். இப்போது இயேசுவை பின்பற்றுபவர்கள் அவருடைய ஆவியாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறார். நிருபத்தின் 2ஆம் பகுதியில் பவுல் அடுத்த நிலைக்கு செல்கிறார். நிருபத்தை வாசிக்கிறவர்கள் சுவிசேஷத்தின்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்துக் கொள்ளும்படி சவால் விடுகிறார். ஆகவே அவர் 4ஆம் அதிகாரத்தை திருச்சபையின் தினசரி வாழ்க்கையுடன் துவங்குகிறார். திருச்சபையானது ஒரு பெரிய குடும்பமாக பல வகை மக்களை கொண்டதாகும். ஆனால் அனைவரும் ஒன்று என்று வலியுறுத்துகிறார் பவுல். ஒன்று என்பதே இந்த அதிகாரத்தின் மைய சொல்லாக இருக்கிறது. ஒரே ஆவியானவரால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரே சரீரமாக அவர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரே ஞானஸ்தானம் இருக்கிறது. அவர்கள் ஒரே தேவனை விசுவாசிக்கிறார்கள். அதிகமான ஒற்றுமை இருக்கின்றது. ஆனாலும் ஒற்றுமை என்பது ஒன்று போல அல்லது ஒரே மாதிரியாக இருப்பது அல்ல என்கிறார் பவுல். இயேசுவின் புதிய குடும்பம் எவ்வாறு மிகவும் வெவ்வேறு வகையான மக்களால் நிறைந்திருக்கிறது என்பதை விவரிக்கிறார். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்குள் இருக்கும் தனித்தன்மையுள்ள தாளந்துகளையும் வாஞ்சைகளையும் பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் சேவை செய்யவும் நேசிக்கவும் திருச்சபையை கட்டி எழுப்பவும் ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றனர். இங்கே அவர் மிகவும் அருமையான 2 உவமைகளை பயன்படுத்துகிறார். ஒன்று, திருச்சபையை ஒரு புதிய தேவாலயமாக கட்டி எழுப்புதல். 2வது, அவர்கள் அனைவரும் இயேசுவே தலையாக இருக்கும் ஒரு புதிய மனுக்குலமாக மாறுவது ஆகும். இந்த புதிய மனுக்குலம் என்னும் உவமையை அவர் மீண்டும் அடுத்த அதிகாரங்களில் பயன்படுத்தப் போகின்ற ஒன்றாகும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது பழைய மனிதத்தை பழைய ஆடைகளைப் போல கலைந்து போடவும் புதிய மனிதத்தின் ஆடையை அணியவும் சவால் கொடுக்கிறார் பவுல். இதுலதான் தேவனின் சாயல் மீண்டும் சரி செய்யப்படுது. அதுக்கப்புறம் அவர் இந்த புதிய மனிதனையும் பழைய மனிதனையும் ஒப்பிடும் ஒரு நீண்ட பகுதிக்குள்ள போறாரு. பொய்க்கு பதிலாக புதிய மனிதன் உண்மையை பேசுகிறான். கோபத்தை வைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அவர்கள் சமாதானத்துடன் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள். திருடுவதற்கு பதிலாக புதிய மனிதன் தாராள மனதுடன் இருக்கிறான். கோல் சொல்வதற்கு பதிலாக தங்கள் சொற்களால் மக்களை உற்சாகப்படுத்துகின்றனர். பழி வாங்குவதற்கு பதிலாக புதிய மனிதர்கள் மன்னிக்கிறார்கள். ஒவ்வொரு பாலியல் இச்சைகளையும் தீர்ப்பதற்கு பதிலாக புதிய மனிதர்கள் சுய கட்டுப்பாட்டை தங்கள் உடலின் ஆசைகளின் மேல் வைக்கிறார்கள். குடிபோதைக்கு பதிலாக புதிய மனிதர்கள் தேவ ஆவியானவரின் ஆளுகைக்குள் வருகிறார்கள். இந்த ஆளுகையானது எப்படி இருக்கிறது என்பதை 4 வெவ்வேறு வழிகளில் விளக்குகிறார். முதல் 2ம் பாடல் அல்லது பாட்டு பாடுதல் பற்றியவை. குழுவாகவும் தனியாகவும் பாடுதல். ஆவியானவர் இயேசுவின் மக்களின் வாழ்வில் செயல்படுவதை பற்றி சிந்திக்கும்போது பவுலின் மனதில் முதலாவதாக வருவது பாட்டும் இசையும் தான் நினைக்கும்போது உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்குது. ஆவியானவரின் ஆளுகையின் 3வது அடையாளம் எல்லாவற்றிற்கும் நன்றியுள்ளவர்களாக இருப்பதாகும். 4வது, ஆவியானவர் இயேசுவை பின்பற்றுபவர்களை ஒவ்வொருவரையும் ஒருவர் கீழ் ஒருவரை தாழ்த்தி தங்களை விட மற்றவர்களை அதிக முக்கியமுள்ளவர்களாக உயர்த்துவதாகும். இந்த 4வது குறிப்பை பவுல் அதிகமாக விவரித்து விளக்குறாரு. இது கிறிஸ்தவ திருமணங்களில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பவுல் காட்டுறாரு. இயேசுவை பின்பற்றும் ஒரு மனைவி தன் கணவனை மதிக்கும்படியாகவும் அவளுக்கு பொறுப்புள்ளவராக இருக்கும்படியாகவும் அனுமதிக்க வேண்டும். கணவரும் தன் மனைவியை நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். தனது சுயநலமான காரியங்களை வைத்துவிட்டு தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். தான் நன்றாக இருப்பதை விட தன் மனைவி நன்றாக இருப்பதையே தனது முன்னுரிமையாக வைத்திருக்க வேண்டும். பவுல் கூறுகிறார், இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கைகள் உண்மையில் சுவிசேஷத்தை மறுபடியும் வாழ்ந்து காட்டுதல் போன்றது ஆகும். கணவரின் செயல்கள் இயேசுவையும் அவரது அன்பையும் சுய தியாகத்தையும் அப்படியே பிரதிபலிக்கின்றன. மனைவியின் செயல்கள் திருச்சபையை பிரதிபலிக்கின்றன. இயேசு தன்னை நேசிக்கவும் தன்னை புதுப்பிக்கவும் அனுமதிப்பது போன்றதாகும். பின்னர் பவுல் இதே கருத்தை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அடிமைகளுக்கும் எஜமான்களுக்கும் பொருத்துகிறார். பொல்லாத கிரியைகள் என்ற உண்மையை நினைவுபடுத்தி பவுல் இந்த நிருபத்தை முடிக்கிறார். இந்த பொல்லாத ஆவிகளும் கிரியைகளும் இயேசுவின் மக்களது ஒற்றுமையை குலைக்கவும் அவர்களது புதிய மனுக்குலத்தை சமரசம் செய்யவும் முயற்சி செய்யும். ஆகவே தேவ பிள்ளைகள் உறுதியாக நின்று இந்த உவமானமான சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளும்படி பவுல் சவாலாக கூறுகிறார். இதை பற்றி அவர் விரிவாக விளக்குறாரு. ஏசாயா புத்தகத்திலிருந்து இந்த சர்வாயுத வர்க்கங்களின் ஒவ்வொரு பகுதியையும் எடுக்கிறார். ஏசாயா மேசியாவாகிய ராஜாவை
எவ்வாறு விவரித்திருக்கிறார் என்பதையும் சொல்கிறார். அதனால இப்போ மேசியாவை பின்பற்றுகிறவர்களாக நாம மேசியாவின் குணங்களை நமது குணங்களாக்க வேண்டும். ஏன்னா நாம் இயேசுவின் சரீரமாக இருக்கிறோம். நடைமுறையில் பவுல் கிறிஸ்தவர்கள் சில பழக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்வதாக நான் நினைக்கிறேன். இயேசுவை பின்பற்றுபவர்களாக நாம் முன்கூட்டியே ஜெபத்தையும் வேத வசனங்களையும் ஒருவருக்கொருவர் இருக்கும் நமது உறவுகளையும் பயன்படுத்தி நாம் வளரவும் முதிர்ச்சி அடையவும் உதவி செய்ய வேண்டும். இதுதான் எபேசியருக்கு எழுதின நிருபம். இது மிகவும் வல்லமையுள்ள ஒன்றாகும். இங்குதான் பவுல் முழு சுவிசேஷத்தையும் சுருக்கமாக கொடுத்து அது எப்படி நமது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் மறுவடிவமைப்பு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கிறார்.